ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்தியான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வடை வந்து ரொம்ப ஹெல்தியானது. இது எதில் பண்ணுறது அப்படின்னா, கருப்பு உளுந்தில் பண்ணுற வடை இது. வெறும் கருப்பு உளுந்து வந்து ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வரமிளகா, உப்பு, பெருங்காயம், கொஞ்சமாக அரிசி, பச்சரிசி, அப்படி இல்லைன்னா மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. தோலோடையே அரைச்சிக்கோங்க, அதான் முக்கியமானது. அதுதான் ரொம்ப ஹெல்த்து. இப்போ வந்து இதை வந்து நம்ம வடையாக தட்டி எடுத்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்ததை வந்து இந்த மாதிரி ஒரு பால் கவர் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பால் கவரில் வடை மாவை எடுத்து தட்டி தட்டி நம்ம ஆஸ் யூஷுவல் வடை போடுற மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி பால் பண்ணி இது வந்து தோலோடு நீங்கள் பண்ணும் போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த டேஸ்டெல்லாம் வித்தியாசப்படாது, எப்பவும் போல தான் இருக்கும். இதேமாரி எல்லா வடைகளையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே கொஞ்சம் குறைன்னு தட்டினோன்னா அந்த ஹனுமாருக்கு மாலை போடுற மாதிரி அந்த மாதிரி வடையாக வரும். இதை வந்து நான் வந்து தட்டி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தட்டி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் வடை போடுற மாதிரியே தட்டி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் மொறுன்னு ஜம்முன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றும் வித்தியாசமே தெரியாது உங்களுக்கு, எப்பவும் போலவே இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 kg 1/4 கிலோ அந்த மாதிரி போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிளகு போட்டுக்கோங்க. நம்ம ஜென்ரலாக நம்ம வீட்டுக்கு பசங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க. மிளகா வத்தல், பெருங்காயம், உப்பு, இது அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ரைஸ் பச்சரிசி ஊற வச்சு அது. ஏன்னா அந்த பச்சரிசி சேர்க்கறனால என்னென்னா அது வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெயை குடிக்காது. அது ஒரு 2 விஷயம் அது. இதேமாரி எல்லா வடைகளையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வடையெல்லாம் பொரித்து எடுத்துட்டோம் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். இந்த வடை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கருப்பு உளுந்து வடை இப்படி நம்ம அடிக்கடி சேர்த்துனோன்னா நம்ம எலும்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.